நீங்க ஊரு முழுக்க மோடியினுடைய படத்த பெட்ரோல் பங்க்ல ஒட்டி வச்சிருக்காங்க. ஏன் சார் ஒட்டி வச்சிருக்காங்க? பெட்ரோல் பங்க் ஒரு ஓனரு அத எடுத்து நடத்துறவரு. இன்வெஸ்ட்மென்ட் அவரோடது. பணம் கட்டி பெட்ரோல வாங்குறாரு. நுகர்வோருக்கு குடுக்குறாரு குறைந்த லாபத்துக்கு. நுகர்வோராகிய நாங்கள் பெட்ரோல பயன்படுத்துறோம். இதுல மோடி எங்கிருந்து வந்தாரு? மோடி என்ன பெட்ரோல கண்டுபிடிச்சவரா? இல்ல மோடி என்ன பெட்ரோல நாடு முழுக்க இலவசமாக கொண்டு போய் சேர்த்தவரா? எக்ஸைஸ் டாக்ஸை இன்கிரீஸ் பண்ணி கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்ந்ததற்கு பிறகு குறைந்ததற்கு பிறகும் பெட்ரோலுடைய விலை குறையாமல் பார்த்து கொண்டவருக்கு பெயர் மோடி. ஊருக்கு ஊர் பெட்ரோல் பங்க்ல அவர் போட்டோ வச்சிருக்கீங்களே, இதை எவனாவது கேட்டானா? ஏன் நீதிபதிகளுக்கு தெரியாத? கார் ஓட்டுறது இல்லையா நீதிபதிகள்? பெட்ரோல் போடுறது இல்லையா? நீதிபதிகள் பங்க்ல போய் நிக்கிறது திட்டமே கிடையாது சார் அது. அங்க பங்க்ல வச்சிருக்காங்கல்ல பெட்ரோல் பங்க்ல ஏதாவது திட்டத்துக்கு போட்டோ வச்சிருந்தா பரவாயில்ல. என்னத்துக்கு போட்டோ வச்சிருக்காங்க? நீங்க உங்க பெருமையை பேசிக்கிறதுக்கு தனியார் பெட்ரோல் பங்குகளை பயன்படுத்துறதா? மக்கள் பணத்தில் பெட்ரோல் போடுகிற இடங்களை நீங்கள் பயன்படுத்துறதா? அப்ப இதெல்லாம் எப்படி வந்து சட்டத்துக்கு உட்பட்ட நடவடிக்கையாக மாறும்? அதெல்லாம் இப்ப நம்ம கேள்வி கேட்கல. ஆனா இப்படியெல்லாம் ஒரு நடைமுறை இருக்கிற போது, நீங்க எப்படி மக்கள் நலத்திட்டங்களுக்கு அதனாலதான் பீப்பிள் வெல்ஃபேர் ஸ்கீம நீங்க நிறுத்தி வச்சுட்டீங்கன்னு சொல்றாரு இன்னைக்கு நீதிபதி.